அவருக்கு நன்றியாக இருந்தாரா என்றால் இல்லை. நான் உங்களால் முதலமைச்சர் ஆகவில்லை என்று நன்றி கெட்ட தினமாக பேசுகின்ற ஒரு மனிதர் இந்த அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறார் என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி தான். தமிழக மக்கள் அனைவரும் அவர் எப்படி பதவியை பெற்றார் என்றால், நீங்களாம் அடிக்கடி சொல்லுவீங்க, ஊர்ந்து 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 போய் காலை தொட்டு முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு முதலமைச்சர் பதவியை தந்தவரையே எதையோ பார்த்து குறைக்கிறது. நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அந்த நிலைக்கு ஒரு பண்பாடு இல்லாத ஒரு ஆள் நான் செய்த மிகப்பெரிய அரசியல் தவறு என்னென்று சொன்னால், பழனிசாமி 4.5 வருடம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பதற்கு நான் தந்த ஆதரவினால் தான் அவர் இருந்தார் என்பதனை கூட மறந்து, அம்மா அவனை எனக்கு 2 தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அவங்க முதலமைச்சர் பொறுப்பில் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது திரும்பவும் அவர்களுக்கு அந்த பொறுப்பிற்கு ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இருக்கிறது என்று வந்தவுடன் அப்படியே தங்க தாம்பலத்தில் வச்சு அம்மாட்டி கொடுத்து வந்தேன். மீண்டும் சின்னம்மாவில் தான் அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. என்ன நடந்தது? உங்களால் நான் முதலமைச்சர் ஆகவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு நன்றி கெட்ட அரசியல்வாதி யார் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில் அவர் மீண்டும் இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சு, எங்க அவர் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு. அந்த கூட்டணி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வரப்போறாராம். அப்படித்தான் 2021 தேர்தல் அறிவிச்சோன்னு இவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. நம்ம பத்திரிகை தொலைக்காட்சி நபர்லாம் நம்ம தளபதியை பார்த்து, ஐயா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு, நீங்க எப்ப போக போறீங்கன்னு கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரா? உறுதியாக நான் மகத்தான வெற்றி விட்டு முதலமைச்சராக வருவேன் என்று அன்றைக்கே 2007 நம்முடைய தளபதி அவர்கள் சொன்னார்கள்.